தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ, தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். சல்மான் கான் வீட்டின் அருகே துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவரில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சல்மான் கான் வீட்டின் அருகே துப்பாக்கிச் சூடு நடத்திய வழக்கில் 2 பேர் கைதாகி இருந்தனர். இந்நிலையில் காவல்துறை விசாரணையில் இருந்த கைதான நபர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். சல்மான் கான் வீட்டின் அருகே துப்பாக்கிச் சூடு நடத்தி கைதானவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அனுஷ் தபான் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அனுஷ் தபான், சோனு ஆகிய இருவரும் ஏப்ரல் 14ஆம் தேதி சல்மான் கான் வீட்டின் அருகே துப்பாக்கிச் சூடு நடத்திய நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினரின் விசாரணையில் இருந்த அவர்களில் ஒருவர் தற்போது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கைது செய்யப்பட்ட நபர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு உயிரிழந்திருக்கிறாரே, என்ன காரணம், விவரம் என்ன? கைது செய்யப்பட்ட அனுஜ் தபன் மும்பை போலீஸ் விசாரணை கைதியாக விசாரிக்கப்பட்டு வந்தார். நீங்கள் சொன்னது போலவே கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று சல்மான் கானை அச்சுறுத்துவதற்காக அவரது இல்லத்தின் மீது இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தி பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். சிசிடிவி காட்சிகள் மூலம் அந்த பகுதி முழுவதும் விசாரணை நடத்திய காவல்துறையினர் பின்னர் 2 பேரை குஜராத்தில் பிடித்தார்கள். அதில் ஒருவர் தான் அனுஜ் தபன். அந்த 2 பேருமே தாங்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை அங்குள்ள தாப்பி நதியில் வீசிவிட்டு சென்றிருந்தனர். பின்னர் அந்த இடத்துக்கு அவர்களை அழைத்து சென்று அடையாளம் காணப்பட்ட அந்த இடத்திலிருந்து அந்த ஆயுதங்களையும் காவல்துறையினர் மீட்டனர். அதன் பிறகு கைது செய்யப்பட்ட இருவரிடமும் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. இந்நிலையிலே அனுஜ் தபன் மும்பை போலீஸ் லாக்அப்பிலே தற்கொலைக்கு முயற்சி செய்ததாகவும் பின்னர் அங்கிருந்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மருத்துவமனையிலே கொண்டு சென்றப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே மிகவும் மும்பையிலே பரபரப்பாக பேசப்பட்ட சல்மான் கான் இல்லத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இருவரில் ஒருவர் தற்போது தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இது இந்த வழக்கிலே மேலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேழுலக தாதா கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் சல்மான் கானை மிரட்டுவதற்காக இப்படி இந்த 2 நபர்கள் மூலமாக அவரது இல்லத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் என காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருந்தனர். இந்நிலையில்தான் விசாரணை கைதி ஒருவர் இன்று உயிரிழந்து இந்த விசாரணைக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ, தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.